ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்வி ஸ்டிச்சஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல போன வீடியோலயே ஹை பஃப் ஸ்லீவ் ஸ்டிச்சிங் மெத்தட் எப்படி பண்றதுங்கிறத பார்ட் 1 வீடியோவா பார்த்துருப்போங்க. அதோட கண்டினியூட்டி தான் இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோல ஸ்லீவ் ஜாயினிங்கும் சைடு ஜாயினிங்கும் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம எப்பவும் போல சைடு ஜாயினிங் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லீவ் அட்டாச் மெத்தட் எப்படின்னு பாருங்க. ஸ்லீவோட சென்டர்ல நீங்க ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அந்த சென்டரும் நம்மளோட பிளவுஸோட ஷோல்டரும் கரெக்டா வந்துட்டு பிளேஸ் ஆகிற மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அது வந்து முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல ஒரு ஃப்ரில்ல வந்துட்டு சேர்த்து வச்சுக்கலாம். கம்மியா இருக்குங்கிற பட்சத்துல ஒரு ஃப்ரில்ல வந்துட்டு நீங்க எடுத்து விட்டுறலாம். கரெக்டா ஆனா ஷோல்டர்ல பிளேஸ் ஆகிற மாதிரி நீங்க கொண்டு வந்துக்கணும். அதே மாதிரி ரெண்டு சைடு ஸ்லீவையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க, எனக்கு கரெக்டா ஷோல்டர்ல அந்த சென்டர் பார்ட் வந்துட்டு பிளேஸ் ஆகுது. உங்களுக்கு சப்போஸ் ஆகலைன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்ப ரெண்டு சைடு ஸ்லீவையுமே வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதை வந்துட்டு ஒரு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாங்க. எப்பயுமே ஸ்லீவ் ஜாயினிங்க்கு நீங்க டபுள் ஸ்டிச் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயின், ஷோல்டர் ஜாயின், பட்டி ஜாயின் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் டபுள் ஸ்டிச் போடுவேங்க. கப் ஜாயினிங் கூட எல்லாத்துக்குமே நான் டபுள் ஸ்டிச் தான் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா தையல் வந்துட்டு விட்டு போகாம இருக்கும். இப்போ வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டி எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து நெக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸுங்க. அதையே வந்துட்டு எப்பவுமே நான் அந்த பீஸை தான் வந்துட்டு ஐப்பட்டி ஹூக் பட்டிக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ இதுல வந்துட்டு ஹூக் பட்டி வந்துட்டு இன்விசிபிளா இருக்க மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் ஒரு புது மெத்தடு ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இது எப்பவும் போல ஐப்பட்டி தாங்க. அடிப்பக்கத்துல இருந்து மேல் பக்கம் கொண்டு வரணும். ரைட் சைடு இருக்க அந்த ஃப்ரண்ட் பார்ட்ல நான் கொண்டு வந்திருக்க அதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க சிங்கிள் பீஸ் எடுத்து அது ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு ஜாயின் பண்ணி அதை வந்துட்டு அடிப்பக்கத்துல இருந்து மேல் பக்கம் கொண்டு வரதை விட இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக் பீஸ் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஐப்பட்டி சைஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மெத்தடு ட்ரை பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம தனியா தான் பீஸ் ரெடி பண்ணணும். இந்த நெக் வந்துட்டு கம்மியா இருந்தனாலையும் அதை விட ஐப்பட்டி வந்துட்டு அந்த அளவு இருந்ததுனாலையும் நான் இந்த டைப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்துட்டு நெக்கு கம்மியா இருந்து ஐப்பட்டி பெருசா இருந்துச்சுன்னா நம்ம தனியா தான் பீஸ் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு நெக் ஷேப்புக்கு நம்ம பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ண போறோங்க. அதனால அந்த பார்டர் கலர்ல கிரீன்ல வந்துட்டு நான் சில்க் காட்டன் எடுத்து வச்சிருக்கேன். கிராஸ் பீஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லயே நான் காட்டியிருப்பேன். 1.25 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ். அதை வந்துட்டு இப்போ ஒரு சைடு வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நம்ம பைப்பிங் மெத்தட் வந்து நம்ம வீடியோல நிறைய டைம் பார்த்துருப்போம். அதே சேம் மெத்தடு தாங்க. இப்போ நான் ஐப்பட்டி வச்சவனே வந்துட்டு பைப்பிங் வச்சிருக்கேன். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹூக் பட்டி வந்துட்டு புதுசா ட்ரை பண்ணிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு பைப்பிங் ஃபினிஷிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஹூக் பட்டி வைக்கிறோம். இதே வந்துட்டு நார்மலா இருந்துச்சுன்னா ஐப்பட்டி ஹூக் பட்டி ரெண்டுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் பைப்பிங் கொடுப்பேன். இது வந்துட்டு இன்விசிபிள் டைப்புங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் ஐப்பட்டி ரெடி பண்ணிட்டு அடுத்து பைப்பிங் மெத்தட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஹூக் பட்டி நான் ரெடி பண்ண போறேன். பாருங்க, இப்ப ஒரு பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து உருட்டி உள் பக்கமா திருப்பி நம்ம டாப் ஸ்டிச் போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் நாச் எல்லாம் கரெக்டா அந்த பெண்டிங்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ உள் பக்கமா உருட்டி ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் பைப்பிங் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பேன்ட்டு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அப்போதான் வந்துட்டு பைப்பிங்கோட உள்ள இருக்க கிளாத் வந்து வெளியில வந்துட்டு தெரியாம இருக்குதுங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து பாருங்க. ரொம்பவே நீட்டா இருக்குங்க. பைப்பிங் எந்த அளவுக்கு சன்னமா வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். சேம் டைம் நமக்கு அந்த எக்ஸஸ் எல்லாம் வெளியே தெரியாமையும் நீட்டா இருக்கும். பாருங்க, நான் பைப்பிங் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தையல் விட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க. அப்புறம் இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பிக்கிற இடத்துல வந்துட்டு நான் உங்களுக்கு எந்த ஒரு மடிப்பும் கொடுக்கலங்க. நான் பிளைனா தான் விட்டுருக்கேன். ஏன்னா அந்த சைடு இன்னும் ஹூக் பட்டி ரெடி பண்ணலங்கிறதுக்காக. ஆனா ஃபினிஷிங்ல பாருங்க, உங்களுக்கு ஐப்பட்டி ரெடி பண்ணிருக்கனால நான் ஃபோல்டிங் மெத்தட்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு மேல வந்துட்டு அங்க எந்த ஒரு ஃபினிஷிங்கும் தேவையில்ல. ஆல்ரெடி ஐப்பட்டி ரெடி பண்ணிட்டோம். அதனால நெக் பீஸ் என்ன பண்ணிருக்கேன்னா
உள்பக்கம் மடிச்சு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க கவனிச்சு பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்விசிபிள் மெத்தடுக்கு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க இங்க ஃபினிஷிங் முடிஞ்சிட்டதுனால நான் மடிச்சு உள்பக்கம் மடிச்சு தான் அந்த பைப்பிங்கை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதோட இங்க வந்துட்டு ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த சைடு வந்துட்டு இன்னும் ஹூக் பட்டி வைக்கணும். ஓகேங்களா? பாருங்க பைப்பிங் எந்த அளவுக்கு நீட்டா வந்திருக்குன்ட்டு. ரொம்பவே ஈஸி மெத்தடு தாங்க. ஆனா வந்துட்டு பர்ஃபெக்டா அந்த ஃபினிஷிங் இருக்கும். இப்போ ஹூக் பட்டி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு 3 இன்ச் அகலத்துல ஹைட் வந்து மேலையும் கீழையும் மடிக்கிறதுக்கு விட்டுட்டு மீதி வந்துட்டு ஹூக் பட்டி ஹைட்டுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க கீழே மடிச்சு ஒரு டாப் ஸ்டிச் போட்டு மேலையும் மடிச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத் வந்து அகலம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. அந்த ஸ்டிச்சுக்கு போக மீதி 2 இன்ச் விட்டா கூட போதும். ஏன்னா அது உள்ள ஃபோல்டிங்ல தான் போக போகுது. ஆனா அடுத்து வர கிளாத் வந்துட்டு கொஞ்சம் அகலம் இருக்கணும். இப்போ பாருங்க இதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா உள்பக்கம் அடிச்சு நான் அந்த ஹூக் வந்து எந்தெந்த இடத்துல பிளேஸ் ஆகுங்கிறத அந்த ஐ மார்க்கை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்தந்த இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு ஹூக் வரணும். அதுக்காக அந்த ஐ மார்க்குக்கு நேரா வந்துட்டு ஹூக் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அடுத்து வர கிளாத் வந்துட்டு டபுள் ஃபோல்டிங்ல வரணும். அதனால கொஞ்சம் அகலம் அதிகமா தாங்க இருக்கணும். ஒரு 4.5 இருந்து 5 இன்ச்சுக்குள்ள இருக்கலாம். அதை வந்துட்டு இதே மாதிரி நான் ஃபோல்டு பண்ணிருக்க மாதிரி பண்ணிட்டு நான் ஸ்டிச் பண்ற மாதிரி அந்த ஹூக் வர இடத்துல மட்டும் கிட்ட கிட்ட ஒரு 1/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு 2 தையல் போட்டுக்கிறோம். அந்த கேப்ல வந்து ஹூக்கு மாட்ட போறோம். இப்ப நம்ம வீ கட் எப்படி கொடுப்போம் அதே மாதிரி தான். ஆனா இது வீ கட் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா விட போறோம். வீ வந்துட்டு நம்ம கார்னர்ல ஷார்ப்பா வர்றதுக்கு பதிலா நம்ம கிட்ட கிட்ட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நாம வந்து ஒரு 2 ஸ்டிச் போட போறோம். எந்தெந்த இடத்துலலாம் அந்த ஹூக்கு குறிச்சிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம அந்த டபுள் ஸ்டிச் போட்டு அந்த கேப் விடணுங்க. அந்த கேப்ல தான் வந்து நம்ம ஹூக்க மாட்டி அங்க வந்துட்டு லாக் பண்ண போறோம். பாருங்க இப்ப நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஐப்பட்டி எந்த மெத்தடோ அதே தான். ஆனா ஐப்பட்டி மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ண போறதுல அந்த இடத்துல கேப் விட போறோம். அவ்வளவுதான். மீதி இருக்க எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு பாருங்க எப்படின்ட்டு அந்த இடத்துல டபுள் ஸ்டிச் தெரியுது இல்லையா? அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப நீட்டமா போட்டுறக்கூடாதுங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு இருந்தா போதும். 1/2 இன்ச்சுக்கு கம்மியா 1/4 இன்ச்சுக்கு அதிகமா இருந்தாவே போதும். ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஹூக் அதுல மாட்ட முடியாதுங்க. சோ கம்மியா இருந்தாவே போதும். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஹூக்கு வந்து 5 ஹூக் எடுத்திருக்கேன். அந்த 5 ஹூக்கையுமே கொஞ்சம் விரிச்சு விட்டுக்கிறேங்க. ஏன்னா உள்ள மாட்டி வெளியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஹூக்கை வந்து கொஞ்சமா ஓபன் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? அதாவது நம்ம 2ஆவதா வச்சோம் இல்லையா அந்த ஒரு டபுள் ஃபோல்டிங்ல ஒரு கிளாத், அந்த கிளாத்தை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த நம்ம கிட்ட கிட்ட விட்ட அந்த தையலோட கேப் இருக்கும். அந்த கேப்போட நடுவுல வந்து அந்த ஹூக்கை மாட்டி இப்போ நான் வெளியில இருக்க மாதிரி நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம அந்த கேப் வழியா மேல வெளியில வந்துரும். அந்த ஹூக்கோட ஹெட் மட்டும் கீழே இருக்க அந்த வளையம் வந்து உள்ள லாக் ஆயிடும். இந்த டைப்ல வந்துட்டு உங்களுக்கு ஹூக் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஸ்டிச் வந்து கண்டிப்பா கிட்ட கிட்ட போடணும். அந்த ஹூக்கோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். ரொம்ப அகலமா போட்டுட்டீங்கன்னா அந்த ஹூக் அது வழியா வெளியில வந்துடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சோ 5 ஹூக்கையுமே இதே மாதிரி மாட்டி எடுத்தாச்சுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நாம அந்த ஓப்பன்ல இருக்கிற அந்த கிளாத்தை வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தாங்க. ஆனா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சொதப்பினோம்னாலும் ஹூக்கெல்லாம் வந்து புடுங்கிட்டு வந்துடும். கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. இப்போ அந்த ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா 2 ஃபோல்டிங் தான். ஒரு ஃபோல்டு உள்ள பண்ணி இன்னொரு ஃபோல்டு மேல நீங்க அந்த ஹூக்கு கிட்ட போகாம தள்ளி ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கும் பக்கத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு ஹூக் வந்து வெளியில வராம இருக்குங்கிறதுக்காக. பாருங்க நான் டபுள் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹூக் பட்டி வைக்கும் போது ரொம்பவே ஃபினிஷிங் நீட்டா இருக்குங்க. பாருங்க கரெக்டா ஐப்பட்டிக்கு நேரா ஒவ்வொரு ஹூக்கும் வர மாதிரி இருக்கான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டா அந்த மார்க்கிங் பாயிண்ட்லயே அந்த டபுள் ஸ்டிச்சை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஹூக் வந்து கரெக்டா ஐப்பட்டிக்கு நேரா வந்துடும். இப்போ ஐப்பட்டி ஹூக் பட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்து சைடு ஜாயினிங் தான். அதுக்கு ஹிப்போட அகலம் வேணும். 26 இன்ச் ஹிப்போட அகலம். அந்த 26 இன்ச்சை வந்துட்டு 4ஆல டிவைட் பண்ணா 6.5 இன்ச் வரும். அந்த 6.5 இன்ச்சை வந்து ஒவ்வொரு சைடும் நம்ம குறிச்சுக்கணும். பேக் பார்ட்டை 2ஆ மடிச்சு 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்ல ஒவ்வொரு சைடும் 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் ரெண்டும் கரெக்டா செட் ஆகிற மாதிரி வச்சு நீங்க ஸ்டிச் போட்டுட்டே வரணும். இப்போ அண்டர் ஆர்ம் பாத்தீங்கன்னா 7 இன்ச் வருது. நான் 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். அதே போல ஸ்லீவோட அகலம் வந்துட்டு மேல 11 இன்ச்சும் கீழே வந்து 9.5 இன்ச்சு வருதுங்க. சோ 11 இன்ச்சுக்கு வந்துட்டு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல
எல்போட்டை வந்துட்டு 9.5 இன்ச் வருது, அதுக்கு வந்து 4.25 மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மார்க்கிங் எல்லாம் கரெக்டா வந்து ஜாயின் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஸ்டிச் கரெக்டா ஃபினிஷ் ஆயிடும். இந்த ஸ்டிச்க்கு அப்புறம் வர அடுத்த 4 ஸ்டிச்சோ 5 ஸ்டிச்சோ நீங்க உங்க கன்வீனியன்ட் தான். நான் வந்து எப்பவுமே சைடு ஜாயினிங்க்கு 4ல இருந்து 5 ஸ்டிச் கொடுப்பேன். இந்த ஸ்டிச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணிட்டா போதும். அடுத்து வர எல்லா ஸ்டிச்சுமே 1/4 இன்ச்ல நீங்க தள்ளி ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடலாம். எப்பவுமே ஒரு 4 ஸ்டிச்சாவது கொடுங்க, அப்பதான் வந்துட்டு பிளவுஸ் நீட்டா இருக்கும். 3 ஸ்டிச்னா அவங்க போட்டு பார்த்ததும் கொஞ்சம் டைட்டா இருந்ததுன்னு பிரிச்சுட்டாங்கன்னா மீதி 2 ஸ்டிச் தான் இருக்கும். என்ன இவ்வளோ ஒரு விலை கொடுத்து ஸ்டிச் பண்றோம், வெறும் 2 தையல் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டிச்சாவது கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்காவது அந்த பிளவுஸ் வந்துட்டு போடுறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். அதே போல 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா அந்த 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பிளேஸ் ஆகுற மாதிரி நீங்க அந்த மார்க்கிங்கை கரெக்டா செட் பண்ணிட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி எந்த ஸ்டிச்சா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ரஃப் அடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சைடு ஜாயினிங்லாம் டக்குன்னு பிரிஞ்சிருங்க. நீங்க ரஃப் அடிக்காம எந்த ஸ்டிச்சுமே பண்ணக்கூடாது. ஒரு சில ஸ்டிச்ல மட்டும் ரஃப் அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது கப்போட எட்ஜ்ல எல்லாம் ரஃப் அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா மத்த எல்லா ஸ்டிச்சுக்குமே நீங்க ரஃப் அடிச்சு ஸ்டார்ட் பண்றதுதான் வந்துட்டு நல்லது. அதே போல இதுலயும் மார்க் பண்ணிக்கிறேங்க. கீழே அந்த 6.5 இன்ச் வந்து மார்க்கிங்கும், அண்டர் ஆர்ம்ட்ட 7 இன்ச் மார்க்கிங்கும், கையோட அகலம் வந்துட்டு மேல வந்துட்டு 11 இன்ச் மார்க்கிங்கும், கீழே வந்துட்டு 9.5 இன்ச் மார்க்கிங்கும் எல்லாமே மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணிட்டே வந்து லாஸ்ட்ல ரஃப் அடிச்சு முடிச்சிடுறோம். அதே போல 1/4 இன்ச் தள்ளி ஒரு 4 ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா எட்ஜஸ்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம ஓவர்லாக் போட போறோம். அதனால நீங்க ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவர்லாக் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, அந்த லாஸ்ட் ஸ்டிச்க்கு அப்புறம் இருக்க எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துறேன் 2 சைடுமே. இப்போ அந்த லாஸ்ட் ஸ்டிச் வந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஓவர்லாக் போடலாம். பாருங்க, நான் ஓவர்லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட ஓவர்லாக் இல்லைன்னா நீங்க அந்த ஸ்டிச்சோட விட்டாலுமே விட்டுறலாம், பிரியாது. அதுக்காக தான் அந்த ஸ்டிச் வந்து நம்ம போடுறது. இப்போ பாருங்க, நான் பிளவுஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அந்த அண்டர் ஆர்ம்ல ஒரு பிளஸ் மாதிரி ஒரு மார்க் தெரியும். அதாவது ஸ்லீவ் ஜாயினிங்கும் சைடு ஜாயினிங்கும் சேர்ந்து இருக்கிற அந்த பிளஸ் மார்க். அந்த பிளஸ் மார்க் வந்தாதான் பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா வந்துட்டு நமக்கு ஃபிட்டிங் கிடைக்கும். ஸோ அந்த பிளஸ் மார்க்கு மோஸ்டா நீங்க வர மாதிரி தான் வந்து கட்டிங்கும் போடணும், ஸ்டிச்சிங்கும் பண்ணணும். அவ்வளவுதாங்க. இப்போ நமக்கு பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நாட் அட்டாச் பண்ணணும். இந்த நாட் கிளாத் வந்து நான் ஆல்ரெடி நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணோம் இல்லையா, அப்பவே நான் எடுத்து வச்சிருப்பேன், உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். நாட்டுக்கு ஜாயிண்ட் இல்லாம சிங்கிளா வந்துட்டு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, நான் அதை தான் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்ல ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்றேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா லூப் டர்னர் வச்சு திருப்பி எடுத்துக்கணுங்க. என்கிட்ட வந்துட்டு லூப் டர்னர் மாதிரியே இன்னொரு டூல் இருக்கு, அதை வச்சுதான் நான் எல்லா நாட்டையுமே திருப்பி எடுப்பேன். சப்போஸ் உங்களுக்கு லூப் டர்னரும் இல்லாம தைச்சு திருப்புறது எப்படின்னு தெரியலனா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ஒரு வீடியோ தனியாவே டீடைல்டா போடுறேன், நீங்க கேட்டீங்கன்னா மட்டும். சேம் டைம் நாட்டு எவ்வளவு சின்னதா பண்ண முடியுங்கிறதையும் அந்த வீடியோல டீடைல்டா சொல்றேன். கிளாத் ரொம்ப சன்னமா இருக்கும்போது நாட்டும் ரொம்ப சன்னமா பண்ணலாங்க. கிளாத் வந்து மொத்தமா இருக்குங்கிற பட்சத்துல நாட்டுமே மொத்தமா தான் வரும். இப்போ பாருங்க, இந்த கிளாத் சில்க் காட்டன்ங்கிறதுனால நம்ம ரொம்ப சன்னமா வந்துட்டு நாட்டை ரெடி பண்ணிருக்கோம். இதுவே ஜக்கார்டு கிளாத்தா இருந்துச்சுன்னா நாட் வந்துட்டு மொத்தமா தான் வரும். இப்போ இதுக்கு கீழே வந்து டசல்ஸ் ரெடி பண்ணணுங்க. அதுக்காக நான் ஸ்லீவோட எக்ஸஸ் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து 4ஆ ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிக்கோங்க. நான் பண்ற மாதிரி இந்த மாதிரி கிராஸ்ல கட் பண்ணி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வரும். அந்த ஸ்கொயர் ஷேப்பை 2ஆ மடிச்சு அதுக்கு நடுவுல அந்த நாட்டை விட்டு நீங்க இந்த மாதிரி கிராஸா தையல் விட்டு திருப்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோன் ரெடி. இதை வந்து இன்னொரு 1.5 இன்ச்சுக்கு மேல அதே மாதிரியே தைச்சு திருப்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கோன் ரெடி ஆயிடும். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். எப்பயுமே வந்துட்டு நாட் ஒரு கலர்லயும் கீழே இருக்க அந்த டெசல் ஒரு கலர்லயும் தாங்க பண்ணணும். அப்போதான் வந்துட்டு அந்த பாக்குறதுக்கு அந்த லுக் அழகா இருக்கும். அதே போல நாட்டோட லென்த் எப்பயுமே 1/2 மீட்டர் இருந்தா போதுங்க, அதுக்கு மேல விடக்கூடாது. ரொம்ப லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நாட் வந்துட்டு 2 சைடுமே ரெடி பண்ணியாச்சு. இதை அட்டாச் பண்றதுக்காக நெக்ல இருந்து 2.5 இன்ச் கீழே இறக்கி ஒரு மார்க்கிங் போடுங்க 2 சைடுமே. அந்த மார்க்கிங் மேலேயே வந்துட்டு நாட் வர மாதிரி பிளேஸ் பண்ணி நீங்க அந்த இடத்துல ஹெவியா வந்துட்டு
ஒரு 2 ஸ்டிச்சுங்கிறத 3 ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. அப்பதான் நாட் கட்டும்போது டைட்டா இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமா புடுங்கிட்டு வராது. ஸோ இப்போ நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங்குமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, நாட் கட்டி காட்டுறேன் எந்த அளவுக்கு பிளவுஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டா வந்திருக்குன்ட்டு. இதே போல உங்களுக்கும் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கொரியர் மூலியமா ரீச் அவுட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இதே போல உங்க பிளவுஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா அதையும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இதே போல மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பிளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனல்ல அப்கமிங் வீடியோல நான் அப்லோட் பண்றேங்க. அதையும் நீங்க பாருங்க. இவ்வளோ நேரம் உங்க கோல்டன் டைமிங்க கொடுத்து என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வியூவர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.